இது வாட்டி வீட்டில் கோதுமை மாவு நிறையா இருந்தது. எவ்வளோ பொருளாக இருந்தாலும் வேணும், அடுத்தது வேணும் வச்சுட்டு வேஸ்ட் ஆக்கி தான் போடுவேன். சரி கொஞ்சம் நம்மளுக்கு வச்சுக்கிட்டு மீதி சரி பக்கத்தில் ஹோம் இருக்குது கொடுத்துடலான்னு இந்த வாட்டி தான் நல்ல முடிவு எடுத்திருக்கேன். இது அந்த ஏஜோட பக்குவன்றது கரெக்டான முடிவு. இனிமேல் எந்த பொருளாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வேணான்றதை கண்டிப்பாக கொடுத்துடணும். அதேமாதிரி நம்ம பசங்க நம்மள்ட்ட இருந்து என்ன கற்றுப்பாங்க, நல்ல விஷயம் எதாவது நம்ம பண்ணால் தானே. நம்ம சரி இது இவ்வளோ நாள் போயாச்சு. பையன் வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிறான். அவன் இந்த வயசுலேயே காலேஜ் போயிட்டு பார்ட் டைமாக வேலைக்கு போகிறான். அது எனக்கு பெரிய சந்தோஷம். இல்லைன்னா பெரிய விஷயம், எல்லா பசங்களும் போவாங்க தான். ஆனால் அவங்கவுங்க அம்மாவுக்கு தான் தெரியும் அந்த குழந்தை வந்து இந்த வயசில் அவன் புரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப சந்தோஷம். அது எந்த வகையில் சொல்கிறதுன்னு தெரியல. அவனோட பர்த்டே வருது 13ஆந்தேதி. அதுக்கு சரி நான் சொன்னேன், இந்த வாட்டி பர்த்டேலாம் கொண்டாட வேணாம் தம்பி, நீ பெரியவங்களாகிட்டீங்க, நீங்கள் வந்து ஹோமுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க, உங்களால் முடிஞ்சது நீ சம்பாதிக்கிற காசுலேயே வாங்கி கொடுன்னு. சரிம்மா எதனா வாங்கி கொடுக்கலாம், நீ கேட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க.